ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோனி ஆம்ப் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது ப்ரோலாஜெக் ஆம்ப் 24 பிட் டிஎஸ்பி இருக்கு. இதில் சரவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். டால்பி டிஜிட்டல் இதில் சரவுண்டு தான் ப்ராப்ளமாக வந்திருக்கு. சரவுண்டில் வந்து சவுண்டு வரல. இப்போ சரவுண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரவுண்டு ரியரில் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்னென்னா அப்சர்வ் பண்ணனா, இப்போ இதை ஷேக் பண்ணாக்கா சவுண்டு வருது. பார்த்தீங்களா? விட்டுட்டா கட் ஆகிடும். விட்டா கட் ஆகிடுது. இது வந்து இந்த சாக்கெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா ரிலேக்கு வர கான்டாக்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் சவுண்டு கம்மியாக வச்சுட்டா ரிலே வந்து எங்கேஜ் ஆகுது, உடனே ஸ்டாப் ஆகுது. பாருங்க, பார்த்தீங்களா இந்த கிளிக் சவுண்டு? இதுதான் வந்து ஃபால்ட்டு. ரிலேக்கு போகிற கான்டாக்டுக்கு கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ரிலேக்கு போகிற வோல்டேஜில் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். நம்ம என்னென்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த இன்புட் டெர்மினல் எல்லாமே வந்து சால்டரிங் கிராக் இருக்குது. அதுவும் நெகட்டிவ் லீட்லேயே இருக்குது. நெகட்டிவ் லீடில் போயிடுச்சுனாவே உங்களுக்கு ஃபுல்லாக கட் ஆகிறதுனால சவுண்டு கட் ஆகிடும். பாசிட்டிவில் மட்டும் சவுண்டு வராது. நெகட்டிவ்னா கேசிங்கில் இருந்தால் கூட பரவாயில்ல. இது ஃபுல்லாக இங்கே கட் ஆகிட்டுருக்கு. இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து சால்டரிங் கிராக் இருக்குது. இது ஏஜ் ஆனதுனால இப்படி இருக்குது. இது ரிலே செக்ஷனில் பார்த்தா ரிலேயில் கூட சால்டரிங் கிராக் தெரியும் உங்களுக்கு. இந்த டைமென்ஷனில் தெரியல. இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரிலேயில் எல்லாமே சால்டரிங் கிராக் இருக்குது. இதாலேயும் சவுண்டு கட் ஆஃப் ஆகி வருது. மற்ற காம்பவுண்ட் எல்லாமே கூட சால்டரிங் ஜாப் வந்து சரியில்லை. இது ஃபேக்ட்ரி சால்டரிங்லேயே இப்படி தான் இருக்குது. இப்போ இதெல்லாமே ரீடச் பண்ணிவிட்டு திரும்ப பார்க்கலாம். மற்றபடி வேறு எதுவும் ஃபெயில்டு காம்பனண்ட் எதுவும் தெரியல. எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரீடச் கொடுத்துட்டேன். எல்லா சால்டரிங்கும் உங்களால் பார்க்க முடியும் க்ளீனாக. இப்போது
மெயின் ஐசியிலேருந்து எல்லாத்துக்குமே போகிற கனெக்ஷன்லேருந்து எல்லாமே செக் பண்ணி எந்த கிராக் இல்லாத மாதிரி இப்போ சால்டரிங் ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ அசம்பிள் பண்ணி திரும்ப செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அசம்பிள் பண்ணி திரும்ப செக் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சின்ன ஹீட் சிங்க்கு. ஐசி வந்து வாட்டேஜ் அதிகமான ஐசி இது. அதனால் ஓவர் ஹீட் ஆகிட்டு இந்த மாதிரி சால்டரிங் ஜாயின்லாம் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மெயின் ஐசி கூட ரீடச் கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் அவுட்புட் எல்லாமே ரீடச் கொடுத்துருக்கேன். ரிலே கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போது எதுவும் ஃபால்ட் இருக்காமே தெரியல ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனில். இருந்தாலும் இப்போது டெஸ்ட்டில் விட்டுட்டு திரும்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்புறம் காம்பவுண்ட் லெவலில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ப்ராப்ளம் இருக்காது 100%. இதுலேயே அரெஸ்ட் ஆகிடணும். இருந்தாலும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 2ல் விட்டுட்டு தான் பார்க்க முடியும். நம்ம திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீஃபிட்டிங் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி ரிலே எல்லாமே பக்கா கிளிக் ஆச்சு. ஓகே, சவுண்டும் பக்கா வருது பாருங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு. சவுண்டு கம்மியாக வச்சிடுறேன். பார்த்தீங்களா, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி ட்ரை சால்டரிங்கில் மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதர் சேனல்ஸ் எல்லாமே செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு. சரௌண்ட் லெஃப்ட், இதுதான் வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டரு. எல்லாமே பக்காவா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதனாலும் கொஞ்ச நேரம் 2ல் விட்டுட்டு கொஞ்சம் ஹீட்டான பிறகு ஏதாவது ப்ராப்ளம் உண்டான்னு செக் பண்ணிட்டு திரும்ப ரீஃபிட்டிங் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இந்த ஃபிக்ஸ் முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இதுவும் ட்ரை சால்டிங்லேயே முடிஞ்சிச்சு போன டெனான் வீடியோ மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.